லஞ்சம். லஞ்சம்ன்றது அரசு அதிகாரிகளுக்கு காசு கொடுக்கறது, அரசியல்வாதிங்க நம்மக்கிட்ட காசு கேட்கறது மட்டும் இல்லை. நம்ம எல்லாரும் எங்கே போனாலும் ஏதாவது ஃப்ரீயாக கிடைக்குமா, இல்லை அந்த பொருளுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் தருவாங்களான்னு எதிர்பார்க்குறோம். இப்போது ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு ஆஃபர் இருக்கா, அப்புறம் கேஷ்பேக் கிடைக்குமான்னு ஆசைப்பட்டு புக் பண்ணுறதும் ஒரு வகையில் லஞ்சம் கேட்குறதுக்கு சம்மந்தம். மக்களோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் லஞ்சம் கொடுத்துட்டோம் வாங்கிட்டும் இருக்கோம். நேற்று தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தோம். வீட்டில் எல்லாருக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜா மாதிரி இருந்தார் மாப்பிள்ளை. முதல்ல இந்த பேரை மாற்றணும். ச்சே, பாத்துடி, பார்த்து வர மாட்டியாம்மா? பாரு, கால் கையெல்லாம் ஒரே மண்ணா இருக்கு. என்னாச்சு? பார்த்து பொறுமையா வர மாட்டியாம்மா? எங்க போயிருந்த இவ்வளோ நீ? அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா. போகும்போதே தடுக்குதுமா. இன்னைக்கு என் சகுனமே சரியில்லைம்மா. பாரு, குழந்தை எப்படி பேசுறான்னு. இதுக்கு தான் சொன்னேன், குழந்தைங்க முன்னாடி சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதுன்னு. ஒழுங்கு மரியாதையா ஸ்கூலுக்கு கிளம்பு, சரியா? நான் ஸ்கூலுக்கு போகலாமா? குட் மார்னிங் சார். ஆமாம், கிளைண்ட் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், சரியா? அம்மா வரப்போ சாக்லேட் வாங்கிட்டு வரேன். நோ, எனக்கு இப்போவே சாக்லேட் வேணும். அப்போ தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். நிறைய பேர் சொன்னாங்க வாழ்க்கையில் குடும்பம் தான் முக்கியம், மற்ற இதெல்லாம் அதுக்கப்புறம் தானே. நான் அதை சரியாகவே புரிஞ்சிக்கல. அவங்க சொன்னது உண்மை, குடும்பம்தான் முக்கியம். எனக்கு அது கடைசியாக தான் புரிஞ்சுது. நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்தை நம்மளால் எப்போவுமே மறக்க முடியாது. அந்த விஷயம் சில நேரம் நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயத்தை என்னால் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏங்க, ஸ்கூலுக்கு போக டைம் இருக்கா? ஓகே. இல்லை வேணாம். ஏங்க, ஸ்கூலுக்கு போக டைம் இருக்கா? ஓகே, ஃபைன். ஓகே. அம்மா சின்ன கதை சொல்கிறேன், அதை கேட்டு நீ ஸ்கூலுக்கு சமத்தா போயிட்டு வரணும், சரியா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கு சின்ன வயசில் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதிலிருந்து யாராவது காசு கொடுத்தா வாங்கவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த லெட்டர் அந்த அக்கா கிட்ட கொடுத்துறேன். கொஞ்சம் வருஷம் போக போக தான் புரிஞ்சுது, காசு மட்டும் இல்லை, ஃப்ரீயாக எதை கொடுத்தாலும் ஏன் அது சாப்பாடாகவே இருந்தாலும் யோசிச்சுட்டு தான் வாங்கணும். எங்கள் காலேஜ் லைஃப்பில் இருந்து தான் லஞ்சத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண முடிவு பண்ணோம். நிறைய போராட்டத்தில் கலந்துருக்கோம். ஆனால் என்னை அதிகமாக பாதித்த போராட்டம் லஞ்சம்தான். என் வாழ்க்கையில் எங்கே போய் நின்னாலும் லஞ்சம் எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. அதுக்காக போராட்டம் பண்ணி லஞ்சத்தை வேரோடு அழிக்கணும்னு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணோம். நாங்கள் வெறும் 10 பேர் தான் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணோம். எத்தனை பேர் புரட்சி பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, எங்களுக்கு லஞ்சத்தை வேரோடு அழிக்கிறது தான் முக்கியம். எந்த இடத்துல போராட்டம் நடந்தாலும் லஞ்சம் ஒழிகன்னு சொல்கிறாங்களே தவிர லஞ்சத்தை வேரோடு அழிக்கிறத பற்றி யாரும் பேசவே இல்லை. எல்லாரும் கோஷம் போட்டாங்க லஞ்சம் ஒழிகன்னு. ஆனால் நாங்கள் லஞ்சம் இறந்து போன்னு போராட்டம் பண்ண தொடங்கினோம். லஞ்சம் வாங்குறவனோட கொடுக்குறான் பாரு, அவன் கையை வெட்டணும். அது லஞ்சம்னு தெரிஞ்சே வாங்குறான் பாரு, அவன் உயிரியே இருக்கணும். போராட்டத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் வந்தது. நாட்டுக்காக ஏதாவது நல்லது பண்ணலான்னு யோசிக்கும்போது நமக்கு ஒரு மேஜிக் நடக்கும். அந்த அழகான அணுகுண்டுக்கு பேர் தான் காதலி. நம்ம எவ்வளவு தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு சில இடத்துல விழுந்துருவோம். ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது அந்த பொண்ணு நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவா. ச்சே, பொண்ணா அவளை அவாய்ட் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள நானும் உடனே ஓகே சொல்லிட்டேன்.
அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகுமா? அந்த பொண்ணுக்கு நாம செட் ஆகுமா? அதை விட முக்கியமான விஷயம், 2 பேர் குடும்பத்துலேயும் ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம தலையாட்டிடுவோம். அவன் நிறைய டைம் என்ன பார்த்துருக்கா. அப்போது எனக்கு தெரியாமலே இருந்திருக்கு. கொஞ்ச நாள் போக போக தான் எனக்கே தெரிஞ்சது. அவள் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் என்ன பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கடைசி வரைக்கும் அவள் பேசினது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. Hey, I love you. I love you. I love you. I love you. இப்போ வரைக்கும் நான் என்ன பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது வரைக்கும் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாவ. நான் லவ் ஓகே சொன்ன அடுத்த நிமிஷமே அவ பின்னாடி சுத்த வச்சுட்டா. லவ் வந்து கொஞ்ச நாளில் நானும் போராட்டத்தெல்லாம் விட்டுட்டு அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். என் லவ்வே கரப்ஷன் போல் ஆயிடுச்சு. எதனாலனா, நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கும்போது அதை பண்ண விடாமல் தடுத்தது இந்த லவ் தான். அதுவும் ஒரு கரப்ஷன் தானே. என்ன பண்ணுறது, அந்த கரப்ஷனே அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன். அம்மா ஸ்டோரி போதும்மா. அம்மா கதை போர் அடிக்குது. போதும்மா போதும்மா போதும்மா. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் எப்படி போச்சுன்னு நமக்கே தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். என் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து லஞ்சத்துக்காக கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணோம். பெரிய லெவலில் இருந்தது அந்த போராட்டம். அந்த டைமில் என் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணம் அது. ஆனால் அந்த போராட்டம் வெற்றி அடைகிற வரைக்கும் யாரும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். எனக்கு குழந்தைய பார்க்கணும் போல இருந்தது. வீட்டில் இருந்தும் நிறைய கால் பண்ணாங்க குழந்தைய பார்க்க வர சொல்லி. அப்போ போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. ஒய்ஃப் கால் பண்ணிகிட்டே இருந்தா. குழந்தைக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டா. அப்போ தான் கவர்மெண்ட்லேருந்து ஜிஓ ப்ராசஸ் பண்ணலான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு என் குழந்தைய பார்க்க நான் கிளம்பிட்டேன். சரி இரு, கேளு. அந்த ராஜாக்கு கடைசியா என்ன ஆச்சுன்றது உங்க அப்பா வரத்துக்குள்ள சொல்றேன். சொல்லு கார்த்திக். நான் இங்கே வந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே, பொறுமையாக வா, நாங்கள் பார்த்துக்கோம். என்ன நீ இல்லாதான் ஒரு மாதிரியாக இருக்குது. கவலைப்படாத, இன்னும் ஒரு நாளில் கண்டிப்பாக நான் அங்கே வந்துடுவேன். அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே ராஜா. ம். ஹலோ, என்னம்மா சொல்கிற? என்னாச்சு? வெள்ள நார்மலாக சொல்கிறதுன்னு நினச்சேன். நான் தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேனே, நீ முதல்ல கிளம்பி வா. திரும்ப திரும்ப போய் சொல்லாத. ஹலோ ஹலோ. The number you are trying to call is currently not reachable. Please try again later.
உலகுக்கு. ஊருக்காக போனியே, கடைசியா உன் குழந்தைய பாத்தியா? உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? குழந்தை அப்படியே போயிட வேண்டியதானே? எந்த அப்பாவாவது பிறந்த குழந்தைய பார்க்காம இருப்பாங்களா? உனக்கு என்ன அப்படி ப்ரொட்டஸ்ட் ரொம்ப முக்கியம்? ஊருக்காக உழைக்கிறத விட முதல்ல குடும்பத்துக்காக உழ. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். நானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனாலதான் உனக்கு அவ்வளோ ஈஸியா போச்சு. செல்லம், ஏன்டா அழுவுற? அப்பா வந்திருக்கேன் பாரு. உன்னை பார்க்கறதுக்கு மட்டும்தானே வந்திருக்கேன். நீ எப்பரா இருக்க? உன்ன மாதிரி இருக்கான்ல. நீயும் அப்பா மாதிரி லஞ்சம் வாங்காம நேர்மையாக இருந்து காட்டணுமா? அப்பா உனக்கும் வந்தாம்மா, சேர்த்து போராடிட்டு வரம்மா. அழாதம்மா, இரு. அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாருமா. சிரிக்கிறா பாரு. உனக்காக ஒண்ணு சிரிக்கல, நீ கொடுத்த பொம்மைக்காக தான் சிரிக்கிறா. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. ஹே ராஜா, நம்ம ப்ரொடெஸ்ட்ல ஜெயிச்சிட்டோம். இனிமே லஞ்சம் வாங்கினா கடுமையான தண்டனை கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க. லஞ்சம் செத்து 5 நிமிஷம் ஆகுது. ஓ சாரி ராஜா, குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் அப்புறம் கூப்பிட்றேன். லஞ்சம் வாங்குறவனோட கொடுக்குறான் பாரு, அவன் கையை வெட்டணும். உனக்காக ஒண்ணு சிரிக்கல, நீ கொடுத்த பொம்மைக்காக தான் சிரிக்கிறேன். சிரி பாப்பா, சிரி. பிடிச்சுக்கோ, காசு பிடிச்சுக்கோ, சிரி. அப்பா சாக்லேட் கொடுத்தா ஸ்கூல் போவியா? சரிப்பா. எந்தாச்சா? தேங்க்யூப்பா. ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, வாங்க போலாம். இதே பழக்கமா வச்சுக்காத. மிஸ் திட்டுவாங்க, லேட் பண்ணாதீங்க 2 பேரும். லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்க. லஞ்சம் ஒழிஞ்ச பாடு இல்லை. ஆனால் ஒன்று, லஞ்சம் எங்கேருந்து உருவாகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. லஞ்சம் குழந்தைங்க கிட்ட இருந்து தான் உருவாகுது. ஆனால் அதுக்கு முழு காரணம் நாம் தான். லஞ்சத்தை ஒழிச்சா மட்டும் போதாது, குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நாம் சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் லஞ்சம் தானாக அழிஞ்சு போகும். எல்லா குழந்தைங்களுக்கும் இது பாதிக்குதுன்னு சொல்லலை. சில குழந்தைங்க வளர வளர அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு மாறிடுறாங்க. ஆனால் நிறைய குடும்பம் காசு விஷயத்தில் குழந்தைங்க கிட்ட வேறு மாதிரி டீச் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, வாழ்க்கையில் காசு தான் முக்கியம்னோ, காசு விஷயத்தில் நிறைய பேர் ஏமாத்துறாங்கன்னோ குழந்தைங்க கிட்ட அப்படி சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களாம் கடைசியாக பணம் பணம் பணன்ற மைண்ட் செட்லேயே லஞ்சத்தில் விழுந்துடுறாங்க. குழந்தைங்களுக்கு காசு கொடுத்து பழகாதீங்க,
நீங்கள் யாராவது சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னா குழந்தைங்களுக்கு டாய்ஸ் காசு டைரெக்டாக கொடுக்காதீங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துடுங்க. நம்ம டைரெக்டாக கொடுக்கும்போது சில குழந்தைங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது. எதனாலனா இப்போ இருக்கிற குழந்தைங்கெல்லாம் யார் அதிகமாக வாங்கிட்டு வராங்களோ, யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் அதிகமாக அட்டாச் ஆகுறாங்க. அதனால் இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும். குழந்தைங்க நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் வளருவாங்க. குழந்தைங்க கிட்ட காசு ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி வளர்க்கணும். இதுக்கு தான் நாம் முன்னோர்கள் அப்போவே சொன்னாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்.